வாங்க புதினா சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 10-20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க புதினா இலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு நல்ல பழுத்த தக்காளி ஒன்று பொடியை நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் கொஞ்சம் தேங்காயை சின்ன துண்டுலாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் அதை பணியாரத்தோடு வச்சு சாப்பிட்ருக்கேன். அவ்வளோதான், புதினா சட்னி ரெடி.